தனி மனித முயற்சி தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உதவி செய்கிறதுன்னாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறான். வீடு கட்டுறப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது முன்னால் பெரிய தட்டி அல்லது தகர சீட்டு வச்சு அடைச்சிருவான். எதுக்குடா அப்படி அடைக்கிறாங்க? ஒரு பூசணிக்காயில் மீசையெல்லாம் போட்டு அப்படி தொங்க விடுவாங்க. ஒரு பொம்மை அந்த அப்படியே குச்சியில் அப்படியே மாட்டி வெள்ளை துணியில் அப்படியே இது பண்ணி அந்த பொம்மை மேலே ஒரு தலையை சொரிய அதுக்கு அப்படியே மீசை போடன்னு வச்சுருப்பேன். எதுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க? கட்டடங்கள் புது கட்டடம் கட்டுறப்ப கேட்டால் என்ன சொல்லுவான்னா திஷ்டி படக்கூடாதுன்னு. திஷ்டியும் கிடையாது, ஒரு புஷ்டியும் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த பெரிய தட்டி வச்சு மறைச்சிட்டு வீடு கட்டுறேன். 15 பேர் வந்து யோசனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிற? பச்சை. பச்சையெல்லாம் அடிக்காதையா. பச்சை கலரில் இப்படித்தான் 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பெயிண்ட் அடித்தான். அந்த கட்டணம் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சுன்னு. என்னடா அது, எப்படி பிட்ட போட்டு போகிறான் பார். சரி, இவனாவது பரவாயில்ல, பெயிண்டை பற்றி பேசுகிறேன். இன்னொருத்தன் வருவேன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டியிருக்க? கிழக்க. கிழக்கையா? உன் ராசி என்ன நட்சத்திரம்? என்ன? கடகராசி ஆயிலிய நட்சத்திரம். கடகராசி ஆயிலிய நட்சத்திரம். ராகு கேது 12ஆம் வீட்டில் இருக்கா. கேது 6ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டில் சந்திரனில் சஞ்சரிச்சுட்டு இருக்கா. உனக்கு ஆயிலிய நட்சத்திரம். கிழக்க பாத்ரூம் கட்டப்படாது. கட்டிட்டேயா, 7.5 லட்சம் டைல்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிட்டேன். இடிச்சிரு. ஏய், 7.5 லட்சம்டா, பெரிய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுது கட்டத்தில்ன்ட்டான். பெரிய உயிர்னா இவன் தான் வீட்டில் மூத்தவன். ரேஷன் கார்டில் இவன் பேர் தான் இருக்குது. பெருசுக எல்லாம் இறந்து போயிடுச்சுங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டானேன்ட்டு நான் இன்னைக்கு கேட்குறேன். இந்த அறிவு மிகுந்த காஞ்சிபுரம் அவையை பார்த்து கேட்குறேன். பாத்ரூம் கிழக்க கட்டினாலும் மேற்க கட்டினாலும் வடக்க கட்டினாலும் பாத்ரூமில் போய் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை தவிர வேறு ஏதாவது பார்க்க முடியுமா? பாத்ரூமில் ஒரு மனுஷனுக்கு எங்கேருந்து எது வருமோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போகுதா? கிழக்க திரும்பி உட்காந்தா என்ன, மேற்க திரும்பி உட்காந்தா என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த காஞ்சிபுரம் ஓடையில் போய் புல்லும் செடியில் உட்காந்துருப்பேன். அவன்லாம் வாஸ்து பார்த்தா உட்காந்துருந்தேன். அவன்லாம் நல்லா இல்லையாப்ப? இந்த யோசனை சொல்லி ஒரு 50 பேர் கூட்டு முயற்சி பண்ணி அந்த வீட்டை அஸ்திவாரத்தோடு நிப்பாட்டிடுவேன். உனக்கு எது தோணுதோ அந்த முயற்சியோட நீ வீடு கட்டு. கண்டிப்பாக உன்னுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைமையா. 1000 பேர்த்துக்கிட்ட யோசனை கேட்காத. ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சுகம் இல்லாமல் இருக்காருனாக்க ஏன் டாக்டருங்க எல்லாரும் கூட்டமாக போய் பார்க்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு வருவேன். என்னது நெஞ்சு வலியா? எந்த பக்கம்? எந்த பக்கம் தெரிஞ்சு என்ன செய்ய போகிற நீ? இடது பக்கம். இடது பக்கமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலிக்குதா? அவனுக்கு எப்பயாவது தான் வரும். இவன் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உண்டாக்கி விட்டுருவான். அப்படியே பிடுங்குதில்ல, நச்சு 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 நச்சுன்னு. காலையில் கிருகிருகிருன்னு வருதா அப்படின்னா? அப்படிலாம் இல்லையே. இல்லை, வரணுமே அந்த வலிக்கு. எப்படி ஏற்படுத்துகிறான் பாரு. இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா இடது பக்கம் வலிக்குன்னு தான் சொன்னார். 6 மாதம் ஆகுது இறந்து. ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இப்படி தட்டி எழுப்புறேன். செத்துட்டேன். அவன் முடிஞ்சா 15 பேர் இது மாதிரி வந்து பார்த்தானா அவன் ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆவானா? ஒரு முடிவேடு, அந்த முடிவை அப்படியே செயல்படுத்த, அப்போ தான் நீ வெற்றி அடைவ. அருமையாக சொன்னாங்க. பதில் சொல்லணும். இப்போ இவ்வளோ நேரம் இருந்தியா? அப்போ தண்ணி குடிச்சிருக்கலாம்ல. இப்போ போய் அவசரமாக விற்கிற மாதிரி அப்படின்ட்டு எடுத்து குடிக்கிறாரு. வாங்க பேராசிரியர் விஜயகுமார். பட்டிமன்ற வயாகரா, நகைச்சுவையின் நயாகரா எங்கள் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே. வேற உதாரணமே கிடைக்கலையா உனக்கு? பட்டிமன்ற நயாகரா, நகைச்சுவை வயாகராமா. இது மாதிரி காஞ்சிபுரத்தில் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிராமத்தில் சொல்லிவிட்டாரு,
மேடை நிகழ்ச்சி முடிச்சுட்டு கீழே போய் நிற்கிறேன், அண்ணே மாத்திரை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். விஜயகுமார் சொன்னார், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இல்லற வாழ்க்கையில். டேய், அவர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னார்ரா, என்னடா ஊர் ஊராக போய் லேகியம் விற்கிற டாக்டர் நினச்சிட்டியா என்ன அப்படின்னு. ஏயா வேற உதாரணம் சொல்லி பழகுங்க விஜயகுமார். பன்னிக்குட்டி படத்தின் கதாநாயகன் அவர்களே, கங்கா கௌரியின் கதாநாயகன் அவர்களே, போதுமா? இதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாம். கங்கா கௌரியில் ஏன் நடித்தேன்னு எனக்கே தெரியாது. அப்படி ஒரு படம். வடிவேலுக்கும் அருண் விஜய்க்கும் அப்பாவா நடிச்சிருக்கேன். கேடிவியில் வேறு படமே கிடைக்கலன்னா அதை எடுத்து போடுவாங்க. எல்லா படத்தையும் போட்டாச்சு, அப்போ வேற எந்த கங்கா கௌரி எடுத்து போடுறா அப்படின்னு 20 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீதிபதி அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு, நல்ல ஆடியன்ஸு. எங்க அக்கா ரெங்கநாயகி ஏன் இப்படி காவடி தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு புரியல. ஏமா, காஞ்சிபுரம் மண்ணு, கோமள வள்ளிகள் பட்டில் புரளுகிறார்கள், கோவணங்கட்டி நெசவு செய்கிறான் என்பதற்காக வேட்டி வாரம் புடவை வாரம் என்று கூட்டு முயற்சியிலே தான் இந்த நெசவாளிகளின் கண்ணீரை துடைத்தோ. வேட்டி வாரம்னு வேட்டியை உடுத்த வச்சது கூட்டு முயற்சி இல்லையா? நம்ம தனி மனிதன் முயல் தனி எம்மா தனி மனுஷனே கூட்டுதான். இந்த உடம்ப பாருங்க, மனுஷன் உடம்பு எல்லாம் கூட்டுதான். கண்ணு 2 கூட்டு, மூளை பின்மூளை முன்மூளை கூட்டு, இதயம் 4 அறைகள் இதயத்தில் இருக்குது கூட்டு, குடல் கூட்டு, சிறுகுடல் பெருங்குடல். ஏமா பிரின்சிபால் அம்மா இதெல்லாம் தெரியாது அவனுக்கு சார். உங்க தனி இதயத்தில் 4 அறை இருக்கு. ஆரிக்கில் வென்ட்ரிக்கிள், வலது ஆரிக்கில் வலது வென்ட்ரிக்கிள், இடது ஆரிக்கில் இடது வென்ட்ரிக்கிள். கூட்டு தான், ஒரே ஒரு அறை கிடையாது இதயத்தில். அடிங்க விஜயகுமார். இதயம் துடித்தாலும் கூட மூளை இயங்கவில்லை என்றால் கோமா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. மிஸ்டர் இனியவர், மண்டே ஆட்டி பிரயோஜனம் இல்லை, பதில் சொல்லணும். மனித உடம்ப கூட்டு முயற்சி. நீதிபதி அவர்களே, இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே தண்டவாளத்தில் தலை வைத்து படுங்கள், நாடி வந்த இந்தி பெண்ணே, நீ தேடி வந்த நாடு இது அல்ல, ஓடிப்போனு தண்டவாளத்திலே தலை வைத்து படுக்க தனி மனிதராக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் இந்த கூட்டு மனிதர்களை நம்பித்தானே அறிக்கை விடுத்தார் முரசொலியிலே. மெரினாவிலே காதலர்களின் முத்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த மெரினா ஜல்லிக்கட்டு யுத்த சத்தத்தை கேட்டதே அது கூட்டு முயற்சி இல்லையா? பாரதி சுதந்திர போர்ல கவிதை எழுதினார். நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ. பாரதி இந்த பக்கம் சுதந்திர போராட்டத்துக்கு கவிதை, இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் எனக்கு இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று நேதாஜி ஐயன்ஏ. அந்த பக்கம் பார்த்தா காந்தியடிகள் தலைமையிலே மிதவாதிகள், திலகர் தலைமையிலே தீவிரமாக வெள்ளைக்காரருக்கு எதிராக போராட்டம். ஆக இன்றைக்கு ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றுகிறோமே, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று அந்த சுதந்திர காற்றை சுவாசித்ததே கூட்டு முயற்சியால் தான் என்பதை இந்த காஞ்சிபுரம் மண்ணிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நீதிபதி அவர்களே, ஒருத்தன் போனேன், சார் உங்க நிறுவனத்தினுடைய பேர் என்ன சார்னா, உடனே அந்த ஆள் சொன்னாரு, எங்க நிறுவனத்தினுடைய பேர் வாழைப்பழம் அப்படின்னாரு. என்ன சார் வாழைப்பழம்னு உங்க கம்பெனிக்கு பேரா? ஏன்பா அமெரிக்காக்காரன் மட்டும் ஆப்பிள் அப்படின்னு பேர் வச்சோடனே ஆப்பிள் கம்ப்யூட்டரு, ஆப்பிள் செல்போனு எல்லாம் ஆப்பிள், நாங்கள் வாழைப்பழம்னு வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி மேலை நாட்டு சிந்தனை இன்றைக்கு இருக்கிறதே, அந்த மேலை நாட்டு சிந்தனையை ஒழிப்பதற்காக கூட்டு முயற்சி தான் தேவை. ஆஸ்கார் விருது பெற்றாரே ஏஆர் ரஹ்மான், அவருடைய குடும்பம் அவருக்கு துணை செய்தது கூட்டு முயற்சி இல்லையா? காயமே இது பொய்யடா என்று பேசிக் கொண்டிருந்த நாட்டிலே காயமே இது, காயம்னா உடம்பு, காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் வையடா அப்படின்னு சொன்னாரே பட்டுக்கோட்டை. அந்த உடம்பை பார்த்து அறிவுரை சொன்னது இந்த நாட்டிலே. 3 செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க்கைனா என்ன? ஒருத்தன் சூப்பரா சொன்னான் 2 வரியில. வாழ்க்கைனா ஒண்ணும் இல்ல சார், பாதி வாழ்க்கை போன் இல்ல,
மீதி வாழ்க்கை லோன் இல்லை அப்படின்னா இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு இந்த இளைஞர்கள் பூராமே இந்த போன்லயே கிடக்கிறானே, அவனை கூட்டு முயற்சி செய்துதானே அவனை திருத்த வேண்டும். அதுதானே ஒளிமயமான எதிர்காலம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், பசங்களே இல்லை, எல்லாம் தேட்டருக்கு போயிட்டேன். நான் தேட்டருக்கே போயிட்டேன். தேட்டருக்கு போயிட்டா பாடம் கவனிக்க பள்ளிக்கூடத்துக்கு வராம நீங்களா என்னடா தேட்டரில் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொல்றான், சார் போஸ்டரை பார்த்து ஏமாந்துட்டோம் சார். என்னடா போட்டுருந்தான் போஸ்டர்ல எழுதியிருக்கான், இது படம் அல்ல பாடம் அப்படின்னு எழுதியிருக்கான். இந்த சினிமாவும் விளம்பரமும் இன்றைக்கு இளைஞனை மாட்டி விட்டுட்டு இருக்கே. அந்த கூட்டு முயற்சி செய்தால் தானே அந்த இளைஞனை மீட்டெடுக்க முடியும். இட்லியை வச்சே சொன்னான் சார் அழகா, இட்லியை வச்சு சொன்ன அழகா வாழ்க்கைனா ஒண்ணும் இல்ல. இட்லியே நீ குழிக்குள் தள்ளினாலும் கும்மன்று மேலே வருகிறாயே இட்லியே. அந்த இட்லி கூட அக்கா பாத்திரம் கழுவி கொடுக்கணும். வேதனாயி அம்மா, பிரின்சிபால் அம்மா தாயே, அந்த இட்லி விஜயகுமார் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. வேதநாயகி உண்மையில போறப்ப உங்களுக்கு ஏதாவது இட்லி வாங்கி தர சொன்னா 4 இட்லி பார்சல் வாங்கி கொடுத்துருவாங்க. அம்மா தாயே, நான் அதுக்காக சொல்லல நீதிபதி அவர்களே. அந்த இட்லி சட்டியில பாத்திரத்தை கழுவி கொடுக்க வேண்டியது அக்கா, அந்த இட்லிக்கு மாவாட்டி கொடுக்க வேண்டியது அம்மா. அந்த இட்லி கும்முன்னு வருது பாத்தீங்களா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்கள் அப்பாக்களினுடைய அந்த வேட்டியை போட்டதனால்தான் அந்த இட்லி கூட கும்மென்று மேலே வருகிறது. அந்த இட்லி வரணும்னா கூட கூட்டு முயற்சி தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை மேலைநாட்டு கல்ச்சர் வந்தாச்சு. கூட்டு முயற்சி செஞ்சாதான் இன்றைக்கு இளைஞனை காப்பாற்ற முடியும். இளைஞனே, பருவ நெருப்பில் காய்ச்சியவாளே, நாளை என்பது உன் திருநாளே. நீ கொட்டி முழக்கினால் உலகமே செவிடு, நீ எட்டி உதைத்தால் திசைகளும் தவிடு. உன் கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கே பாலமிடும். மண்புழு அல்ல மானிடனே, உன் மாவழி காட்டு வானிடமே. 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த தேசத்தை மாத்தி காட்டுறேன்னு சொன்னார்ல விவேகானந்தர். அந்த 100 இளைஞர் என்கிற கூட்டு முயற்சியை தான் விவேகானந்தரே ஒத்துக்கிட்டார். ஆனா இன்னைக்கு இளைஞன் எப்படி இருக்கிறான்? இன்றைக்கு இளைஞன் எப்படி இருக்கிறான்? ஆபத்தில் இருக்கிறான் சார். போன்லயே இருக்கிறான். அந்த போன்லயே இருக்கிறானே, அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஆசிரியர், பெற்றோர், சமூகம் என்ற கூட்டு முயற்சி தேவை. அன்னைக்கெல்லாம் வாத்தியாரு பையன் கும்பிட்டு போவான் பிள்ளையாரப்பா, இன்னைக்கு மேக்ஸ் வாத்தியார் திட்டக்கூடாது, சயின்ஸ் வாத்தியார் கொட்டக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது பிள்ளையாரப்பா. இன்னைக்கு நாங்கள் கும்பிட்டுட்டு போகிறோம், எந்த பையன் எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது பிள்ளையாரப்பா, பேரண்ட் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது பிள்ளையாரப்பா. இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிறது தனி மனிதனால் முடியுமா? அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டியது யார்? ஒரே ஒரு பெற்றோர் தான். தனி மனிதன் சூப்பரா இருந்தான். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு பெரம்பை எடுத்து கையில வாங்கிக்கிட்டு, டீச்சரம்மா என் பையன் என்ன தப்பு செஞ்சாலும் இந்த பெரம்பால அடிங்க, நான் கேட்க மாட்டேன்னு சொல்ற பெற்றோர் 1-2 பேர் தானே சார் இருக்கிறான். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டுச்சு, வேதனாய் மாதிரியே இருந்துச்சு ஆளு. ஏப்பா, கருகப்புள்ள கொத்து மாதிரி ஒரு புள்ள வச்சிருக்கேன், யாரை கேட்டு அடிச்ச? நான் அடிக்கல மேடம், இந்த மேக்ஸ் வாத்தியாரை கூப்பிடு. அன்றைக்கு எப்படி இருந்தது கூட்டு முயற்சி? எங்க அப்பா சொன்னாரு, டீச்சர் முட்டிக்கால் சாதாரணமா போட விடாதீங்க, உப்புல போட விடுங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, அவனை நான் தூக்கி சமக்கணும் அப்படின்னு சொன்னார் எங்க அப்பா. ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் பாடு திண்டாட்டமாகிறது. நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அது கூட்டு முயற்சி தான். மிஸ்டர் இனியவன், தனிமரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசை தராது. டீம் ஒர்க்ஸ், மேன் இஸ் தி சோசியல் அனிமல். வாய்ப்பிற்கு நன்றி, வருகிறேன், வணக்கம். கோபம் விஜயகுமாருக்கு. அடாடாடாடா, 2 பேரையும் இனியவன் என்ன எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு 2 பேர்த்து மேலேயும் அப்படி கோபப்பட்டு பேசினார். கூட்டு முயற்சி இல்லாவிட்டால் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகாது. இந்த உடம்பே ஒரு கூட்டு முயற்சி தானன்னு ஆரம்பித்தார். ஏதாவது ஒன்று மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேர் வளர்ச்சியா? மூக்கு மட்டும் ஒருத்தனுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆஹா, அருமையாக வளர்றான்டா. என் மகனுக்கு மூக்கு மட்டும் எவ்வளவு நீளமா! காஞ்சிபுரத்தில் அவன் பிறப்புறப்ப வாலாஜாக்கு போயிடுச்சு மூக்கு. அப்படின்னா எந்த வீட்லையாவது சந்தோஷப்படுவீங்களா?
கண்ணு மட்டும் இவ்வளோ பெருசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, மற்ற எதுவுமே வளரல. சந்தோஷப்படுவோமா? மண்டை மட்டும் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு, மற்ற உடம்பெல்லாம் இவ்வளோ பெருசாகிருச்சு. வலது கால் மட்டும் வளர்ந்தா நல்லா இருக்குமா? நடக்க முடியுமா? வலது கை மட்டும் வளர்ந்து இடது கை இப்படியே இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா? தனித்தனி உறுப்புகள் வளர்ந்தால் அதற்கு பெயர் வளர்ச்சி அல்ல. ஒவ்வொரு உறுப்பும் சீராக வளர்ந்த அந்த கூட்டு முயற்சி தான் ஒரு மனிதனையே உருவாக்குது. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். வாஸ்தவமான கேள்வி தான். இந்த மேடையில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன குழந்தை சிரிச்சான் பாருங்க. யார் அந்த பையன்? அவருக்கு கை தட்டுங்க எல்லாரும். அவன் சிரித்த சிரிப்பு அப்படியே என் காதுக்குள்ளேயே இருக்குது. அந்த மழலை சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அடடடடா, அவனுக்கு என்ன பட்டுச்சுன்னு தெரில. விஜயகுமார் முகத்தை பார்த்து தான் சிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இங்கே பேசின சப்ஜெக்ட்லாம் புரிஞ்சிருக்காது. காரணம், அவனை இப்போ மகிழ்ச்சிப்படுத்தினோம்னா ஒரு பெரிய கூட்டு முயற்சி தான். என் பேரனையெல்லாம் நானும் என்னென்னமோன்னு அடித்து பார்க்குறேன். அவனுக்குன்னு ஒரு கார்ட்டூன் சேனல் போட்டோன்னு தான் தாத்தா சூப்பர் தாத்தா அப்படிங்கிறேன். என்னடா சேனல்னு பார்த்தா மோட்டு பட்லு. ஐயோ, அதை பார்த்துட்டு அவனுக்கு படுற பாடு. அதில் அந்த மோட்டும் பட்லும் பேசிக்கிறத பார்க்கணுமே. டே மோட்டு, உன்னைய பார்க்காம என்னால இருக்க முடியலடா மோட்டு. எங்கடா போய்கிட்டு இருக்க? நம்மளை ஜான் துரத்திட்டு வர்றான்டா. டே மோட்டு. டே பட்லு, நம்ம எப்படியாவது ஒரு சமோசாவை சாப்பிட்டுட்டு இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம்டா. ஏன்னா நம்ம ஜான் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான். இல்லடா மோட்டு, டே ஜான் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் எப்படியாவது வேற மாறு வேஷத்தில் போயிடலாம். இல்லடா பட்லு, நம்ம சமோசா தின்னாதான் எனக்கு மூளையே வேலை பார்க்கும். அதனால நான் போய் உடனே ஒரு சமோசா தின்ட்டு வரேன். சிங்கம் சார், இந்த சிங்கத்து முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் அந்த ஜான் பேசுறத பார்க்கணும். உங்களை பார்த்து நான் என்ன 5000 ரூபாய் கொடுத்து உங்களை நான் துரத்திட்டு வர்றேன். இல்லடா டே, ஜான் பக்கத்தில் வந்துட்டான், சீக்கிரம் ஓடுறேன். இல்லடா பட்டு, 2 பேரும் கையில சேர்ந்து பிடிச்சி ஓடலாம்டா. டே ஓடுறா. என் பேரன் அப்படியே பார்க்குறேன். இதை உருவாக்கணும்னா ஒரு கூட்டு முயற்சி வேணும். டோரா புஜ்ஜி அப்படின்னு ஒரு கார்ட்டூன் சேனல். டோரா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காடு, பாலைவனம், மலை. அதுக்கு நம்ம எப்படி போகணும் புஜ்ஜி? அதுக்கு நான் இப்போ கூப்பிட்றேன். நான் த மேப், நான் த மேப், நான் த மேப், நான் த மேப் அப்படின்னு முக்கோணமாக ஒரு வெண்டைக்காய் மாதிரி ஒன்று வருது. அது வழிகாட்டிகிட்டே போகுது. டோரா, இப்போ நம்ம எங்கே இல்லை புஜ்ஜி, நம்ம பாலைவனத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு போனாங்க. டே அப்பா, அதுகளை இந்த டோரா புஜ்ஜி அப்புறம் அந்த 2 கரடி பேசிக்கிடுவாங்க. இதுகளையெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக உருவாக்கி தான் அவனுங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியும். நான் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பேச்சாளராக வந்திருக்கேன்னா என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய ஆசிரியர் இவை எல்லாத்துக்கும் மீறி எனக்காக கைதட்டி உற்சாகம் செய்த ரசிகர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த கூட்டு முயற்சி இல்லாட்டி லியோன் இந்த இடத்துல பேச்சாளராக இருக்க முடியுமா? நான் பேச பேச எல்லாம் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஜோக்கடிச்சாலும் பார்த்துருவோம்யா, நீயா நான் பார்த்துருவோம்யா அப்படின்ட்டு ஒருத்தருமே சிரிக்கலைன்னா கண்டிப்பாக நான் கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் நாளை காலையில் அட்மிட் ஆயிடுவேன். ஒரு ரசிகனுடைய படைப்பு ரசிகர்களால் ரசிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது மாதிரி ஒரு கொடுமை வேற கலைஞனுக்கு வேற எதுவுமே இல்லை. கூட்டு முயற்சி தான் ஒரு மனிதனை உருவாக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக பேசினார். தனி மனித முயற்சியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு 25வது திருமண விழாவை கொண்டாடும் கவிஞர் இனியவன் வருகிறார். வாங்க. அந்த முகம் பார்த்தீங்களா, கலையாமல் இருக்குது, கொஞ்சம் டல்லாமல் இருக்குது. அதான் 25 வருஷம் ஓட்டிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷம் இன்னும் இருக்க அப்படிங்கிற அந்த அசதி ரெண்டும் தெரியுது பாருங்க அந்த முகத்தில். இது 25, அது 40. நாங்கள்லாம் 50 இருந்தால் கூட அப்படித்தான் இருப்போம். அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. காரணம், வாழ்க்கை என்பதை ஒரு தனி மனிதன் அவனுடைய மகிழ்ச்சியை அவன்தான் முடிவு செய்யணும். அதனால் இவரால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இவங்களால தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்கிறது தப்பு. உனக்கு இப்போ பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வரது நடுவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் பிறந்தீங்க? என் கூட பிறந்தவங்களா? அது ஒரு பெரிய பட்டாளமப்பா.
10 பேர், 7 பயலுக, 3 பொம்பளை பிள்ளைய, நான் 3ஆவது பையன். 10 பேர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் தெரியுங்களா, நான் இந்த மேடைக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய ஆசிரியர்களுடைய கூட்டு முயற்சி. நான் கேட்கின்றேன், 10 பேரும் ஏன் மேடைக்கு வரவில்லை? எனக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ 50 பேர்த்தையும் நான் மேடைக்கு கூட்டு வர முடியுமா? நான் கேட்பது என்னன்னா, உங்கள் அப்பா வந்து உங்களை பாராட்டினாரு, சொல்லி கொடுத்தாரு, உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க, கூட்டு முயற்சியில் நீங்கள் பேச்சாளர் ஆகிட்டீங்க. அதே அம்மா அதே அப்பா இருந்து மற்ற 9 பசங்க ஏன் பேச்சாளர் ஆகலை? கூட்டு முயற்சி ஃபெயிலியர் ஆகுன்றதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நடுவர் லியோடி அவர்கள். அவர் தனி மனித உங்க கூட 7 பேர் பிறந்தாங்களே, எல்லாரும் பட்டிமன்ற நடுவர் ஆனாங்களா? கேட்டார் கேள்வி. சார் பிரதீசரன் பதில் சொல்லணும். ஒன்றும் வேண்டாம். தமிழனுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வார். அதுதான் திருக்குறள். நான் கேட்பது ஒன்றே ஒன்று, திருக்குறள் என்பது கூட்டு முயற்சியா தனி மனித முயற்சியா? பார்த்தீங்களா தம்பி, நீ கலெக்டர் ஆயிடுவே விடு. யாரு தனி மனித முயற்சின்னு ஒரு சின்ன பையன் சொல்றான். யாரு? ஆஹா, கைவிட்டுங்க எல்லாரும் அந்த பையனுக்கு. அவனுக்கு திருவள்ளுவர் என்ற ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் திருக்குறள். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் அவர் தனி மனித முயற்சியில் உருவாக்கினார்னு இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுன்னா, நாளைக்கு பேரறிஞர் அண்ணாவாக மாறப்போகிறவர் இந்த பையன் தான். உன் பேர் என்ன தம்பி? காமராசர். ஆஹா, என்ன ஒரு சீக்வன்ஸ் பாருங்க. இந்த நாட்டு முழுவதற்கும் கல்வியை தந்த கர்ம வீரர் காமராஜருடைய பெயர் வச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன பையன், அவனுக்கு உண்மையிலே எல்லாரும் பெரிய பாராட்டு கொடுக்கணும். வகுப்பில் வாத்தியார் எழுப்பி விட்டா கூட சில பேர் பதில் சொல்ல மாட்டான். ஆனால் என் தங்கம் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கேட்ட கேள்விக்கு இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னால் துணிச்சலாக பதில் சொன்னான் பாருங்க. அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன் உண்மையிலே. காமராசர் பேசிய பிறகு எதிரணிகள் எப்படி பேசுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நடுவர் அவர்களே, வள்ளுவன் ஒரு வார்த்தை எழுதுகிறான், கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று. இந்த குறளிலை நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த எழுத்துக்கும் துணைக்கால் இருக்காது. எவன் ஒருவன் படிக்கின்ற போது தெளிவாக படிக்கின்றானோ எவனுடைய காலையும் நம்பாதே, சொந்த காலிலே நிற்பான் என்பது கால் போடாமல் எழுதிய தனி மனிதனால் தான் வெற்றி அடைய முடியும் என்று வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கின்றான். நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு சமூகம் எப்படி மாறி இருக்கிறது. ஒருவேளை திருவள்ளுவரை இன்றைக்கு திருக்குறள் எழுதியிருந்தால் என்ன எழுதியிருப்பார் தெரியுங்களா? 1330 திருக்குறளையும் எழுதிவிட்டு, நீ உண்மையாக தமிழனாக இருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் பட்டன் அழுத்தவும். நான் ஏன்டா அழுத்தணும்? எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டே கிடக்குது. சார் அவர் சொல்கிறாருங்களே, விஜயகுமார் அவ்வளோ கோவப்பட்டாருங்களே, இவர் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார், இப்போ தான் காலேஜுக்கு போயிருக்கார். அவர் ஸ்கூலில் இருக்கும் போது ஒருத்தர் அருவா எடுத்துகிட்டு வந்தார் வெட்டுறதுக்கு. ஏன் வெட்டுறதுக்கு வந்தார்னா, பையன்கிட்ட வீட்டில் அந்த அப்பாக்காரர் இந்த எலக்ட்ரிசிட்டி கார்டுக்குள்ள அதை எடுத்து பையனை கொடுத்துட்டே, இந்த எலக்ட்ரிசிட்டி கார்டு எடுத்துன்னு போய் அங்கே வெயிடா அப்படின்னார். பையன் சொன்னாப்பா, இது பேர் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னா. டேய் எலக்ட்ரிக் குட்டின்னா ஏன்டா 80,000 ரூபா ஃபீஸை வாங்கிட்டு சிட்டிக்கும் குட்டிக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போயிட்டார் வாத்தியார். அண்ணன்கிட்ட போய் சொன்ன உடனே அண்ணன் சொன்ன பதில் தான் அருமையான பதில். சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பையனோட கெப்பாக்குட்டியே அவ்வளோதான். அந்த ஆளுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், இந்த வாத்தியார் கெப்பா குட்டின்றாரு சொல்லிட்டு நேராக பிரின்ஸ்பால் ரூமுக்கு போயிட்டு சொன்ன உடனே, பிரின்ஸ்பால் நல்ல மனுஷன், எங்கள் வேதநாயகி மாதிரிலாம் இல்லை, அந்த ஆள் அது நல்ல மனிதர், உட்கார வச்சோன்னார். சார், பிரச்சனையை முடிச்சிடும், விஜயகுமாரை வேலையை விட்டு தூக்கிடுறோம், நான் இதை தயவு செஞ்சு வெளியே போய் பப்ளிக் குட்டி பண்ணுறாதீங்கன்னா. இது மாதிரி சமூகம் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? நடுவர் ஒரு கதை சொன்னார், டோரா கதை. நான் திரும்பவும் கேட்கிறேன் டோரா கிட்ட, டோரா கூப்பிட்டது, உதவிக்கு கூப்பிட்டது மனிதர்களையா குரங்கையா? பாருங்க,
ஏன்னா நம்ம மலைட்ட ரூட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக காஞ்சிபுரம் போக முடியாது, கைலாசத்துக்கு ரூட்டு கொடுப்பானுங்க. கண்டிப்பாக வழி சொல்ல மாட்டானுங்க. எது சொன்னமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே சொல்லுவான். நான் இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதர்களுடைய நேயத்திற்காக, அமைதிக்காக நோபல் பரிசு கொடுக்குறாங்க இல்லையா? இந்த நோபல் பரிசு ஏன் கொடுக்குறான்னு தெரியுங்களா? நோபல் கண்டுபிடித்த நோபலுக்கான விருது இருக்குங்களா? அவன் ஒரு விஞ்ஞானி, ஒரு இயற்பியல் விஞ்ஞானி, வேதியியல் விஞ்ஞானி. அவன் ஒரு பொருளை நிறைய பொருள் கண்டுபிடி 500 பொருள் கண்டுபிடிக்கிறான். அதில் கண்டுபிடிச்ச ஒரு பொருள் டைனமைட். ஒரு நாள் பிரான்ஸில் பத்திரிகையில் வருகிறது, மரண வியாபாரி இறந்து விட்டான் என்று. இதை அந்த நோபல் பரிசை கொடுத்தார் இல்லையா, அவர் படிக்கிறார். அவரே படிக்கிறார், அவர் பேரே போட்டிருக்கு, ஆல்பர்ட் நோபலே படிக்கிறார். அவர் பேர் போடுகிறார், ஆல்பர்ட் நோபல் என்ற மரண வியாபாரி இறந்து விட்டான். இறந்தது அவங்க தம்பி. அப்போது வருத்தப்பட்டார். இவ்வளோ பயங்கரமான ஒரு கெட்ட பேரை நம்ம சம்பாதிக்கணுமான்னு சொல்லிட்டு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்து சொன்னான், என்றைக்கெல்லாம் அமைதி, சமூக நீதி, என்றைக்கெல்லாம் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றதோ, மனித சமூகத்திற்கு ஏற்ற ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதோ அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுங்கள் என்று தன் தவறை உணர்ந்ததற்காக தனி மனிதன் கொண்டு வருவதுதான் இந்த நோபல் பரிசு. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, சமூகம் நல்ல சமூகம்னு, சமூகம் நல்ல சமூகம்னு. நடுவர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா அவருடைய பேச்சை காசு கொடுத்து கேட்டாங்க. இது இங்க நாட்டு மட்டுமல்ல, வெளிநாடுகளும் இருந்தது, வெளிநாடுகளில் கூட இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, அது ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. வின்சென்ட் சர்ச்சில் என்ற மிகப்பெரிய பேராசிரியர், பேச்சாளர், அவர் அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வானொலியில் ஒளிபரப்புவாங்க. வின்சென்ட் சர்ச்சில் கிளம்பிட்டார். வீட்டில் இருந்து கிளம்புனா டாக்ஸி டிரைவரை கூப்பிடுறாரு, ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு. இந்த டாக்ஸி டிரைவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? 6 மணிக்கு வின்சென்ட் சர்ச்சிலுடைய பேச்சு வரும், வர முடியாதுன்ட்டு. கூப்பிடுறது யாரு? வின்சென்ட் சர்ச்சில். டிரைவர் சொல்கிறா முடியாதுன்னு. உடனே வின்சென்ட் சர்ச்சில் சொல்கிறார், 50 யூரோ தரேன் வரியா அப்படின்னு. ஓ, பணமாயா முக்கியம்? வின்சென்ட் சர்ச்சில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவருடைய பேச்சு எப்படியாப்பட்ட பேச்சு தெரியுமா? வர முடியாது. அப்புறம் 100, அப்புறம் 200 ஏறி உட்காருன்ட்டான். இப்போ வின்சென்ட் சர்ச்சில் கேட்குறாரு, இந்த வின்சென்ட் சர்ச்சிலோட பேச்சு, அந்த ஆள் கிடக்கிறான், வேலையை பாரியா, பேச்சாயா முக்கியம், பணம் தாயா முக்கியம். அப்போ சமூகம் என்பது எப்பொழுதும் வேறு வகையாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் என்ன முடிவெடுக்கின்றனோ, என்னுடைய முடிவிலிருந்து தவறவே இல்லை. நான் தெளிவாக இருக்கேன். நான் எங்கே செறிஞ்சி போகிறேன், எங்கே குழப்பம் அடைகிறேன்னா, யாராவது பேசுகின்ற பொழுது, யாராவது என்னை மடைமாற்றம் செய்கின்ற பொழுது, என் கருத்துக்கு எதிராக ஒன்றை சொல்லுகின்ற பொழுது நான் குழம்பி போய்விடுகின்றேன். நண்பர்களை ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அம்மா இருந்தா, இன்றைக்கு நீங்க எல்லா விமானத்தில் பறக்கிறீங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் தான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். இந்த ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பெரிய பாறை மேலே ஏறி நின்றுக்கிட்டு அங்கிருந்து குதிக்க ஆரம்பிச்சாங்க. குதிக்கின்ற போது கையை விரிச்சு விரிச்சு குதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா சூசன் கேட்டாங்க, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு. உடனே இந்த ரைட் பிரதர்ஸ் சொன்ன வார்த்தை, we are flying, நாங்கள் பறந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு. அந்த தாய், இதுவே எங்க அம்மாவா இருந்தா விளக்கமாற எடுத்து வெளுத்திருக்கும். நாய் பறக்குதான், மூஞ்ச பற்றியான்னு சொல்லிட்டு தட்டால் பட்டான்னு அடிச்சிருப்பாங்க. சூசன் சொன்ன வார்த்தை தெரியுமா நண்பர்களே? அதுதான் அந்த ரைட் பிரதர்ஸ்க்கான ஒரு ஊக்கம். முதலில் சாப்பிடுங்கள், நீங்கள் பறப்பீர்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரைட் பிரதர்ஸ்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு சூசனுடைய வார்த்தை தான் அவர்களை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டியது என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் இன்னும் சொல்லுகின்றேன், நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம், இதை முதலில் ஆரம்பித்தவர் எல்லாரும் சொன்னால் கரும வீரர் காமராஜர் இல்லை. முதலில் ஆரம்பித்தவர் திராவிட இயக்கத்தின் தந்தை சர்பிட்டி தியாகராயர். அவர்தான் முதலாக 4 பள்ளிக்கூடங்களுக்கு மிட் டே மீல்ஸ், மதிய உணவு திட்டம் என்று ஒன்று ஆரம்பித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகளுக்கு மேலாக வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு தனி மனிதனுடைய சிந்தனை இன்றைக்கு வேறு ஒன்று இருக்கிறது. நண்பர்களை, ஒருவன் கேள்வி கேட்க வேண்டும். பெருந்தலை காமராஜர் வயதான பாட்டி ஒரு அண்ணன் கூட தூக்கிட்டு போய் நிற்கிறார். முதலமைச்சர் காமராஜர் அவர் பார்த்துட்டு கேட்கிறார், என்ன காசு வேணுமா, இந்த 20 ரூபாய் அப்படின்னு கொடுங்க. இந்த கேள்வி சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. என்ன இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா டெய்லி நீ கொடுத்துருவியா? முதலமைச்சரை பார்த்து கேட்டு கேள்வி. டெய்லி எப்படி கொடுக்க முடியும்? சரி, எனக்கு கொடுக்குற, என்ன மாதிரி எவ்வளோ பொம்பளைங்க இருக்காளுங்க, கொடுப்பியா உன்னால? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாட்டியோட குரல் தான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்ற பெண்கள் வாங்குகின்ற உரிமை தொகைக்கு அந்த பாட்டி விதைவிட்டாள்.
தனி மனிதனுடைய முயற்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இவர் குக்கரிச்சார, ஆஹா பாரதி, பாரதி யார் தெரியுமா, பாரதி என்ன அவ்வளோ டென்ஷன் உனக்கு? இவங்க அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டாங்க, பிரியாணி பொட்டலாம் வாங்கி தரேன்ட்டாங்க, கோவப்படாத, அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது சார். பாரதி போய் நிற்கிறா, ஒரு போராட்டத்திற்கு போயிருந்த போது சிஸ்டர் நிவேதிதா கேள்வி கேட்குறாங்க, பாரதி எங்கே அவன் பொண்டாட்டின்னு. பெண்ணின் விடுதலை பற்றி பாடிய பாரதிக்கு சொன்ன வார்த்தைகளே தெரியுமா நண்பர்களே? அவள் வந்து இங்கே என்ன பண்ண போறா? நிவேதிதா கேட்டா, நீ வந்து என்னை கிடிக்க போறேன்னு. பொண்டாட்டியை மதிக்க தெரியண்டா, பொண்டாட்டியை சமூகத்துக்கு கொண்டு வா என்று நிவேதிதாவுடைய வார்த்தை பாரதியை மகாகவி பாரதியாக மாற்றியது என்று சொன்னால் ஒருவருடைய வார்த்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல. 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கு நிறைய டாக்ஸ்லாம் இருக்கு, நிறைய டாக்ஸ் இருக்கு இந்தியாவில், தெரியும் உங்களுக்கு, நிறைய டாக்ஸ் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் பெண்களுக்கு மேல் ஆடை அணியக்கூடாது, மேல் ஆடை அணிய வேண்டும் என்றால் அதுக்கு வரி போடணும், ஆடை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மார்பகம் தெரிந்துதான் நடக்க வேண்டும் என்று சொன்னாங்க, இல்லை என்றால் வரி போடணும். அப்படின்னும் பொழுது திருவாங்கூரிலே நன்னெலி என்ற தாழ்த்தப்பட்ட பெண் சொன்னால், மாறுன்னு ஒன்று இருந்தால் தான் வரி போடுவீங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அரசு அதிகாரிகள் முன்னால் மார்பு வெட்டி தூக்கி வீசி எறிந்தால் அந்த வரி அன்றைக்கோடு ரத்து செய்யப்பட்டது என்று சொன்னால் ஒருவன் குரல் கொடுத்தால் இந்த சமூகம் மாற்றம் பெறும். நண்பர்களை, இறுதியாக சொல்லுகின்றேன், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு அரபு நாட்டிலே ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு பையன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றான். ஐரோப்பாவில் இருந்த ஒரு 4 பேர் அவனை போய் சும்மா பேச்சு கொடுக்குறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோவை. வழக்கமாக அது நடக்கும் இல்லையா? இப்போ நிறைய பேர் நான் என்ன பேசினாலும் அதை மாற்றி கொஞ்சம் வீடியோ யூடியூப்லாம் போடுவாங்க. இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு தெரியல. அந்த பையன் 1 திராம்சம் 2 திராம்சம் வாங்குறான் கூலி. கிட்டத்தட்ட 300-400 ஆடு அந்த மந்தையில் இருக்கிறது. அந்த போடவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ஆடு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, இந்த ஆடு என்ன விலை அப்படின்னு. ஆடு 1000 திராம்ஸ். உங்க ஓனர் எங்க? ஓனர் எங்கேயோ இருக்காரு. சரி, நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? நான் 2 திராம்ஸ் வாங்குறேன். நான் 20 திராம்ஸ் தரேன், உங்க ஓனருக்கு தெரியாம ஒரு ஆட்டுக்குட்டியை தா என்று சொன்னான். அவன் சொன்னான், தர முடியாது. 40 முடியாது, 100 முடியாது, 200 திராம்ஸ். ஞாபகத்தில் வைத்துக் கொள்கலாம், வாங்குகின்ற சம்பளத்தை விட 100 மடங்கு அதிகம். 2 ரூபா வாங்குறதா 200 ரூபா தரோம், கொடுத்துடணும். அந்த பையன் சொன்னா முடியாதுன்னு சொன்னான். இந்த நிருபர்கள் கேட்கிறாங்க, உங்க கண்ணுக்கு தெரியாத உங்க எஜமானனுக்கு இத்தனை 1000 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆடுக்குட்டி காணாமல் போனால் தெரியவா போகிறது? அந்த சின்ன பையன் சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்க நண்பர்களே, எங்க ஓனருக்கு தெரியாதுதான். எங்க ஓனருக்கு சத்தியமா தெரியாது. இவ்வளவு ஆட்டுக்குட்டி, எவ்வளவு ஆட்டுக்குட்டி டெய்லி குட்டி போடுது அவருக்கு தெரியாது. ஆனால் நான் 2 பேருக்கு நம்பிக்கையானவனாக வாழ விரும்புகின்றேன். ஒன்று, இவ்வளவற்றையும் காப்பாற்றுவேன் என்று என்னிடம் கொடுத்த என்னுடைய முதலாளிக்கு. இன்னொன்று, எங்கிருந்தோ பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு நான் சத்தியமாக தவறு செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். இதை ஒளிபரப்பட உடனே எந்த நாட்டிலிருந்து ஆடு மேய்க்க வந்தான் இல்லையா, அந்த நாட்டிலிருந்து அதிபர் சொல்கிறார், அவன் எங்கள் நாட்டுடைய சொத்து, அவனை எங்கள் தேசத்திற்கு திருப்பி அனுப்புங்கள், நாங்கள் தனி விமானம் அனுப்பி அந்த பையனை கூட்டு வந்து அவன் அந்த சொந்த நாட்டில் இறங்குறான். சிவப்பு கம்பளம் வரவேற்பு. அந்த நாட்டுடைய அதிபர் போய் சொல்றார், இவ்வளவு பெரிய தங்கத்தை நாங்கள் விட்டு விட்டோமே என்று கதறுகிறார். நண்பர்களை, குழந்தைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனி மனிதன் யோக்கியனாக இருந்தால், தனி மனிதன் புத்திசாலியாக இருந்தால் இந்த சமூகம் மாறும். அதற்கு ஒரே ஒரு உதாரணம், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் தான் சாதாரண மாநிலத்திற்கு நாடு என்று, தமிழ்நாடு என்று உலகத்தில் எந்த மாநிலத்துக்கும் இல்லாத பெயரை ஒரு மாநிலத்திற்கு நாடு என்று போட்டிருக்கார் என்று சொன்னால், தனி மனிதன் அவனால் தான் ஒரு தேசம் உயரும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.